ஆல்ரெடி வந்து தம்ப்நெயில்ல பார்த்துருப்பீங்க. எஸ், நான் வந்து என்னோடய ஹேரை ட்ரிம் பண்ண போகிறேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அமாவாசை. ஸோ அமாவாசைங்கிறதுனால நான் மந்த்லி அமாவாசை அன்றைக்கி தான் வந்து ஹேரை ட்ரிம் பண்ணுவேன். இது வந்து எங்கள் வீட்டோட ஒரு நம்பிக்கை, அம்மா பாட்டி அவங்களோட ஒரு நம்பிக்கை. ஸோ வளர்ப்பறையில் தான் வந்து முடியை வந்து வெட்டணும் அப்படிங்கிறது, அப்போ தான் நல்லா வளரும் அப்படிங்கிறது. ஸோ இந்த மாதிரி சில்லியான ஒரு சில என்ன சொல்கிறது, ஒரு ஐடியாலஜியெல்லாம் நான் வச்சுருக்கேன். உங்களுக்கும் அது இருந்தால் ஃபாலோ பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா எப்படி ட்ரிம் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கும் காமிக்கலான்னு நினச்சேன். அதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ ரொம்ப லேட் பண்ணாமல் வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். அண்ட் ஆல்சோ இந்த ஆடியோ வந்துட்டு கொஞ்சம் எக்கோ அடிச்சதுன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ரெஸ்ட் ரூமில் இருக்கேங்கிறதுனால, ஸோ இங்கே தான் நான் ஹேர் கட் பண்ண போகிறேன் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சாரி ஃபார் தட். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வந்து என்னென்ன எக்யூப்மெண்ட் எடுத்திருக்கேன் அப்படின்னா, இதெல்லாம் தான் எக்யூப்மெண்ட்ஸு. ஒரு குட்டி சிசர் எடுத்திருக்கேன். நான் எப்பவுமே குட்டி சிசர் தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். அப்போ தான் வந்து குட்டி குட்டியாக இருக்கிற அந்த ஸ்ப்ளிட்டன்ஸ் கூட நல்லா கட் பண்ண முடியும். அண்ட் எதுக்கும் ஸ்பேருக்கு ஒரு பெரிய சிசர் எடுத்திருக்கேன். அப்புறம் நம்ம ஹேர் டை எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரு கிளிப் எடுத்திருக்கேன். லாஸ்ட் பட் நாட் தி லீஸ்ட் கோம்பு எடுத்திருக்கேன். இது ரொம்ப ரொம்ப மஸ்டான விஷயம். ஸோ இவ்வளோ தான். இது எல்லாத்து வீட்லையும் ஈஸியாக அவைலபிளாக இருக்கும் தானே. ஸோ இது எல்லாத்தையும் வச்சு எப்படி நம்ம ஹேர் ட்ரிம் பண்ண போகிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஹேரை வந்து சிக் எடுத்துக்கலாம். காலையிலேருந்து இன்னும் வந்து தலை சீவலை. ஸோ எந்த அளவுக்கு சிக் இருக்குன்னு தெரில. சிக் எடுத்துக்கலாம். தெரியுதா கைஸ்? ஸோ இவ்வளோ வந்து எனக்கு இன்னைக்கு ஹேர் ஃபால் ஆயிருக்கு. சி இவ்வளோ ஃபால் ஆயிருக்கு. எல்லாத்தையும் எடுத்து ஓரம் வச்சுக்கேன். ஒன்றும் வரல. ஸோ நல்லா வந்து ஹேரை சிக்க எடுத்துட்டோம். இதுக்கப்புறம் நான் வந்து நேர் எடுத்துக்கிறேன். உங்கள் ஊரில் இது என்ன சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். எங்கள் வீட்டில் இது வந்து நேருன்னு சொல்லுவாங்க. அந்த சைடில் எடுத்தாலும் அதுக்கு பேர் நேர் தான். ஸோ இப்போ நம்ம ஒரு சைடு தான் ட்ரிம் பண்ண ஆரம்பிக்க போகிறோம். நல்லா எடுத்துக்கிறேன். அண்ட் இந்த ஹேர் டை இதுக்கு தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். we are going to tie another side of the hair. இப்போ தான் அது ஒரு பொசிஷனில் இருக்கும். இல்லைன்னா இன்னொரு பக்கம் ஹேர் கட் பண்ணும்போது வந்து டிஸ்டர்ப் பண்ணுவோம். ரொம்ப டைட்டாலாம் போடணும் அவசியம் இல்லை. ஜஸ்ட் இப்போ அது பாட்டி பிளேஸில் இருக்கும். அண்ட் இது கம்மிங் பேக் டு ஹியர். இதையும் ரெண்டாக பிரிக்கிறேன். ஸோ இந்த சைட்லையும் ரெண்டாக பிரிச்சுட்டு ஃப்ரண்ட் சைடில் இருக்கிற ஹேர் எடுத்து கிளிப் போட்டு வச்சுக்கிறேன். ஸோ தட் எனக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கும். இப்போது நல்லா கோம் பண்ணிவிட்டு, ஏன்னா உள்ளே வந்து சிக்கு இருக்கக்கூடாது, நல்லா கோம் பண்ணிவிட்டு டிப் ஆஃப் த ஹேர், இதுதான் ரொம்ப முக்கியம். இதை வந்து எடுத்து நான் வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஐ ப்ரிஃபர் சின்ன சிசர்ஸ். ஸோ இதை வச்சு கட் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலி வந்து ஸ்ப்ளிட்டன்ஸ் எதுவுமே கிடையாது. பட் இப்போ தான் வந்து ஹேர் அப்படியே டிப்ஸில் வந்து கொஞ்சம் ட்ரை ஆக ஆரம்பிக்குது. ஸோ அந்த ட்ரையாக இருக்கிற ஹேர் எல்லாத்தையும் ஐம் ஜஸ்ட் கட்டிங் இட் அவுட். இன்னும் வந்து கொஞ்சம் செக்ஷன் எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். அது வந்து உங்களோட இஷ்டம். பட் நம்ம இந்த மாதிரி கட் பண்ணும்போது நம்ம கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்.
ஸ்டார்டிங்கில் வந்துட்டு சைஸ் கரெக்டாக வராது. ஸோ அந்த டைமில் நான் இந்த மாதிரி சுருட்டிட்டு கீழே கட் பண்ணுவேன். இங்கே வந்து அன்ஈவனாக இருக்கிற ஹேர் இல்லைன்னா ரொம்ப பிரிட்டிலாக ட்ரையாக இருக்கிற ஹேர்லாம் தனியாகவே தெரியும். ஸோ அதை வந்து கட் பண்ணுறதுக்கு நல்லா யூஸ் ஆகும். இப்போ நான் வந்து இந்த செக்ஷனை ஓப்பன் பண்ணுறேன். ஆஸ் யூஷுவல் பார்த்தீங்களா, ட்ரையாக இருக்கிற மாதிரி தெரியுது இல்லையா? தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ட்ரையாக இருக்கிறது தான் நம்ம எலிமினேட் பண்ண போகிறோம். நான் வந்து கரெக்டாக மந்த்லி கட் பண்ணுறதுனால பெரிய ஸ்ப்ளிட் எண்ட்ஸ் எதுவும் இல்லை அப்படிங்கிறதுனால நான் 1 இன்ச்செல்லாம் கூட கட் பண்ணல. ரொம்ப கம்மியான அமௌண்ட் தான் கட் பண்ணுறேன். ஜஸ்ட் அந்த ட்ரையாக இருக்கிற எண்ட்ஸ் எல்லாத்தையும் போக்கணுங்கிறதுக்காக. என்னதான் டெய்லி சீரம் போட்டாலும் ஹேர் பேக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணாலுமே we tend to get this dryness in the tips. ஸோ நம்ம ரொம்பலாம் எஃபர்ட் எடுக்காமல் கட் பண்ணிட்டு போட்டுதான் பெட்டர். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப மாதத்துக்கு முன்னாடி பார்த்த ஒரு வேலைத்தனம் இருக்குது. நான் வந்து பிடிச்சி எனக்கு ஃப்ரிஞ்சஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிவிட்டேன். அது இப்போ தான் இவ்வளோ தூரத்துக்கு வளர்ந்துருக்கு. என்னோடய ஹேர் லென்த் இவ்வளோனா இப்போ தான் இவ்வளோ தூரத்துக்கு வளர்ந்துருக்கு. ஸோ அதை வந்து ட்ரிம் பண்ணுவேன். ஸோ அது அந்த ஹேர்க்கும் எண்ட்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ அந்த எண்ட்ஸை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக ஐ ஹேவ் டு ட்ரிம் இட் அவுட். எப்படி ட்ரையாக இருக்குன்னு. ஸோ என்னோட காலேஜ் படிக்கும்போது ஒரு சீனியர் இருப்பாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சிசர் வச்சுட்டு, குட்டி சிசர் வச்சுட்டு அவங்களோட ஒவ்வொரு ஹேரையுமே எடுத்து அந்த ஸ்ப்ளிட்டன்ஸ் எல்லாத்தையும் கட் பண்ணுவாங்க. ஒவ்வொரு ஹேராக எடுத்து. ஓ மை காட், அந்த அளவுக்கு வந்துட்டு எனக்கெல்லாம் பொறுமை கிடையாது. எனக்கு இதுக்கே வந்து பொறுமை இல்லை. நான் ஒரு சில டைம் என்ன பண்ணுவேன்னா, எனக்கு வந்து மூடே இல்லை, ட்ரிம் பண்ணுறதுக்கு மூடே இல்லை அப்படிங்கும்போது ஜஸ்ட்டு எல்லா ஹேரையும் சேர்த்து வச்சு ஒரு டெக்னிக்கை ஃபாலோ பண்ணுவேன். பட் இது உங்களுக்கு சொல்லணுங்கிறதுக்காக நான் வந்து வெளாவரியாக ஒவ்வொரு செக்ஷனாக எடுத்து பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஒரு சைட் நம்ம ட்ரிம் பண்ணியாச்சு. பட் ஸ்டில் நான் ஒரு ஃபைனல் டச்சுக்கு என்ன பண்ணுறேன்னா, ஃபுல்லாக சுற்றிக்கிறேன். ஹென்ஸில் வந்து கட் பண்ணுறேன். ஸோ இது வந்து உண்மையிலே ஒரு ஈஸியான டெக்னிக்குன்னு தான் சொல்லணும். ஹேர் வந்து அன்ஈவனாக வரும். ஐ அக்செப்ட். என்ன சொல்கிறது, ஸ்ட்ரெயிட்டாக அந்த மாதிரி கோடெல்லாம் இருக்காது, அன்ஈவனாக வரும். பட் இது வந்து ஸ்ப்ளிட் எண்ட்ஸை வந்து எலிமினேட் பண்ணுறதுக்கு ஒரு ஈஸியான வழின்னு சொல்லலாம். சுற்றிட்டு இப்படி இழுக்கிறேன். இப்படி இழுக்கும்போது என்ன ஆகும்னா, உங்களுக்கு தெரியுது இல்லையா, நிறைய குட்டி குட்டி ஹேர்லாம் வெளில வந்திருக்கு. வாட் ஐம் கோயிங் டு டூ இஸ் அப்படியே கட் பண்ணுறேன். ட்ரையாக இருக்கிற ஹேர்
அவ்வளோதான் கைஸ். இதே மாதிரி தான் அடுத்த சைடுக்கும் நம்ம பண்ணணும். இந்த மாதிரி குட்டியாக வளர்ற ஹேர் ஏதாவது ட்ரையாக இருந்ததுன்னா அப்படி அப்படியே கட் பண்ணிக்கலாம். ஸோ 2 சைடுமே நம்ம வந்து ட்ரிம் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா லெவலப் பண்ண போகிறோம். இதுக்கு தான் இந்த பேக் வந்து தேவை. போட முடியல, ரொம்ப டைட்டாக இருக்கு. இந்த மாதிரி எடுத்துட்டு இப்படி இருக்கும்போது எந்தெந்த ஹேர்லாம் ட்ரையாக இருக்குது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியும். தயவு செஞ்சு சிரிச்சிடாதீங்க. ஸோ இங்கேருந்து நம்ம அந்த மாதிரி ட்ரையாக இருக்கிற ஹேர் எல்லாத்தையும் கட் பண்ணிக்கலாம். நீங்கள் லெவலப் பண்ணணுன்னாலும் பண்ணிக்கலாம். நான் பண்ண மாட்டேன், ஏன்னா எனக்கு அப்படியே இப்படி ஸ்ட்ரெயிட்டாக போடு மாதிரி இருந்தால் பிடிக்காது. கொஞ்சம் கிளம்ஸியாக இருந்தாலும் நல்லா தான் இருக்கும். யூ கட் கூட பண்ணிடலாம். ஆனால் நான் இந்த ஸ்ட்ரெயிட்டாக வரும்ல அந்த கட் நான் பண்ணவே மாட்டேன். ஏன்னா அது ஒரு மாதிரி ஏதோ விகு வச்ச மாதிரி தெரியும். அதை நான் பண்ண மாட்டேன். ஸோ என்னோடய வேலை ஸ்ப்ளிட் எண்ட்ஸ் எலிமினேட் பண்ணுறது தான். பண்ணிட்டு இப்போ அதே மாதிரி ஃபுல்லாக சுருட்டிக்கிறேன். இதுக்கு தான் கையில் வந்து சிசர்ஸை வச்சுட்டு வேலை பார்க்காதீங்க. சிசர்ஸை கையில் வச்சுக்கிட்டு வேலை பாருங்கள். இல்லைன்னா நீங்களும் எந்த மாதிரியே குத்திக்கிறீங்க. பெருசாக ஒன்றும் ஆகலை. இந்த மாதிரி சுருட்டிக்கிறேன். கட் பண்ண போகிறேன். கம்மியாக இருந்தாலும் ஹேர் வந்து ட்ரையாக இருந்ததுன்னா நான் அப்படியே கட் பண்ணிடுவேன். பாரபட்சமே பார்க்க மாட்டேன். ஒரு சிலர் வந்து என்னதான் ஹேர் வந்து ட்ரையாக இருந்தாலும் கட்டே பண்ண மாட்டாங்க. இன்னும் நிறையா ஹேர் வருது, எப்படி கட் பண்ணுறதுன்னு கேட்பாங்க. நீங்கள் வந்து ட்ரையாக இருக்கிற ஹேரை கட் பண்ணி எடுத்துட்டிங்கனாலே ஃப்ரெஷ்ஷாக புதுசாக அழகாக ஹேர் வந்து வளரும் அப்படின்னு நீங்கள் நம்பணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹேரே வளராது அப்படின்னு இருந்தால் நீங்கள் கட்டே பண்ண மாட்டீங்க. கட் பண்ணியாச்சு. இப்போ எடுக்கிறேன். பார்த்தீங்களா, ஒரு ஹேர் கூட வரவே இல்லை. ஃபஸ்ட்டெல்லாம் அதுலேருந்து தான் வச்சுக்கோங்க. காலேஜ் படிக்கும்போது இந்த மாதிரி ஹேர் டை போட்டு இப்படி எடுத்தேன்னா அப்படியே கையோடு சேர்ந்து ஒரு 4-5 முடி வளரும், வரும், விழுகும். ஸோ அந்த மாதிரி எனக்கு எதுவும் ஆகலை. கட் பண்ணியாச்சு. அவ்வளோதான், கட் பண்ணியாச்சு. we are happy to go. அவ்வளோதான். இது உங்களுக்கு எவ்வளோ டைம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறீங்க? ஜஸ்ட் 15 to 20 minutes தான் இருக்கும். பட் இன்னும் ஒரு நல்ல தண்ணி குளிச்சுட்டு பார்க்கும்போது வந்து ஒரு ஹேரே வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் உங்கள் எல்லாரும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ மீட் பண்ணுறேன். டேக் கேர், பாய்.